ஹலோ தோஸ்தோ, இன்னைக்கு பாதாம் பேரிச்சம்பழம் போட்டு ஹல்வா எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். பாதாமை தோல் உரித்து அதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மில்க் போட்டு நல்லா சாஃப்ட் பேஸ்ட்டாகவும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதில் எந்த ஒரு திக்னஸ் டேஸ்ட் கிடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நம்ம இந்த பாதாம் பேஸ்ட்டை போட்டு நம்ம ஒரு 50 ml ஆஃப் மில்க், ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 50 ml ஆஃப் மில்க் போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே அடிப்பிடிக்காத மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. அந்த டைமில் சீடு எடுத்த பேரிச்சம்பழம் இருக்கும், அந்த பேரிச்சம்பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். அதை ஆட் பண்ணுறப்போ அதுவுமே இந்த ஹீட்டில் பாயில் ஆயிரும். நல்லா பாயில் ஆகி அதுவும் நல்லா மர்ஜ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சு ஒரு 50 கிராம் ஆஃப் சுகர், அப்படி இல்லாட்டினா நம்ம எந்த கப்பில் நம்ம பாதாம் எடுத்தோமோ அதே அளவில் ஒரு பாதி கப்பு, அதுக்கு பாதி கப்பு, ஏன்னா நம்ம பேரிச்சம்பழமும் சேர்க்கனால அதில் ஸ்வீட்னஸ் கொடுத்துருவோம். அப்புறம் ஒரு 65 ml ஆஃப் கீ, அதையும் ஆட் பண்ணிப்போம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிட்டியை குங்குமப்பூ எடுத்து மில்கில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆனால் அது இல்லாட்டினா நீங்கள் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே வரும்போது கீயையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டு நம்ம அந்த ஸ்பூனில் எடுத்து பார்க்குறப்போ கீழே கொஞ்சம் விட்டு விட்டு விழுகணும். இதுதான் அதோட டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு போதும். நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கீ அப்ளை பண்ண பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை நீங்கள் அப்போவே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எம்மியான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்.